முத்தழகு மனசுல நாம இப்போ பத்த வைக்கிற சந்தேகம் நாளைக்கு நெருப்பா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். முத்தழகு சஞ்சீவ் ஏன் கோவிலுக்கு வர மாட்டேங்கிறான்னு நினைச்சு சஞ்சீவ் மேல அவளுக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்கும். அந்த சந்தேகத்தை போக்கிக்க முத்தழகு சஞ்சீவையும் பாண்டியையும் பக்கத்து பக்கத்துல வச்சு பார்க்கணும்னு நினைப்பா. அதுக்கப்புறம் சஞ்சீவ் கோவிலுக்கு வர மாட்டேன்னு என்ன போய் சொன்னா கூட முத்தழகு சஞ்சீவ விடவே மாட்டா. சஞ்சீவ் பாண்டியா கோவிலுக்கு வந்துதான் ஆகணும். முத்தழகு சஞ்சீவை தன் கூடவே வச்சுக்கணும்னு நினைப்பா. சஞ்சீவையும் பாண்டியையும் பக்கத்து பக்கத்துல வச்சு ஒன்னா பார்க்கணும்னு நினைப்பா. சஞ்சீவ் பாண்டியா கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சஞ்சீவா கோயிலுக்கு எப்படி வருது? எப்படி அபி கழுத்துல தாலி கட்டுறது? சஞ்சீவ் அபி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த அபி முத்தழகு கிட்ட மாட்டியே ஆகணும். நல்ல ஐடியா ஸ்ரீஜா. முதல்ல நீ உடனே முத்தழகுக்கு போன் பண்ணு. ஸ்ரீஜா ஸ்பீக்கர்ல போடுறீ. இது என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ முத்தழகு, நான் ஸ்ரீஜா பேசுறேன். நீ உன்னோட பழைய நம்பர்ல இருந்து போன் பண்ணா நான் போன் எடுக்க மாட்டேன்னு இப்ப புது நம்பர்ல இருந்து போன் பண்றியா? இவ ஒருத்தி. முத்தழகு, நான் சொல்றத கோபப்படாம கொஞ்சம் கேளு. நீ சொல்றத நான் எதுக்கடி கேட்கணும்? போனை வை. முத்தழகு ப்ளீஸ், இந்த ஒரு தடவை மட்டும் ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றது கேளு ப்ளீஸ். கேட்டுட்டேனா அதுக்கப்புறம் நான் உனக்கு போனே பண்ண மாட்டேன். சரி, என்ன விஷயம்னு சொல்லு. பாண்டி தான் சஞ்சீவாவும் பாண்டியாவும் நடிக்கிறான்னு நான் சொன்னத நீ நம்பலல? நாளைக்கு நீ அபிக்கு மறுதாலி கட்டுறதுக்கு கோவிலுக்கு வருவல, அப்போ உனக்கு நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு புரிஞ்சிரும். உனக்கு தெரியும்டி, நான் மாமா சஞ்சீவ் அபி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பக்கத்துல போட்டோ எடுத்து உனக்கு அனுப்புறேன். அத பார்த்தாவது நீ திருந்து. ஐயோ முத்தழகு, உனக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் இப்போ சொல்ல போறத நீ நம்புவியான்னு கூட எனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்றேன், உன் மாமா பாண்டி இப்போ எங்க வீட்ல அபி ரூம்ல தான் இருக்கான். ஏய் சீ, வாய் கழுவு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்டயே என் மாமா பத்தி தப்பா சொல்லுவ? இனிமே ஒரு வார்த்தை பேசுன நான் நேர்ல வந்து உன்னை விளக்கமாத்தாலே வெளுத்து கட்டிடுவேன். சரி, உன் மாமா இப்போ உன் வீட்ல இருக்காரா? ஏன் மாமா என் வீட்ல இல்லாம வேற எங்கடி இருப்பாரு? என்ன ஸ்ரீஜா சொல்றா இவ? சஞ்சீவ் எப்படி அவ வீட்ல இருக்க முடியும்? முத்தழகு, நீ உன் மாமாவை பார்த்துதான் பேசுறியா? பின்ன பாக்காமையா பேசுறாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் என் மாமாவும் பேசிட்டு இருந்தோம். என் மாமா எனக்கு உடம்பு அசதியா இருக்கு, வெண்ணி தண்ணி போட்டு கொடுன்னு சொல்லுச்சு. நானும் வெண்ணி தண்ணி போட்டு கொடுத்துருக்கேன். என் மாமா இப்ப குளிச்சிட்டு இருக்காங்க. முத்தழகு, நீ 1 ஹவருக்கு முன்னாடி தானே உங்க மாமாவை பார்த்த. இப்போ போய் பாரு, உன் மாமா உன் வீட்ல இருக்கவே மாட்டாரு. என் மாமா இப்ப என் கூட இருக்காரு நிரூபிச்சுட்டா. அதுக்கப்புறம் நீ போனே பண்ண மாட்டல. சரி, உன் மாமா இப்போ உன் வீட்ல இருந்தா இதுக்கப்புறம் நான் உனக்கு போனே பண்ண மாட்டேன். போனை வீடியோ கால்ல போடுறேன், லைன்லயே இரு. இந்த ஸ்ரீஜா என்ன பேச்சு பேசுறான்? என் மாமனை காட்டி இன்னியோட அவ வாய் அடக்க போறேன். பாருமா, இப்ப பாரு மாமா, எவ்வளவு நேரமா குளிப்பேன்? கதவை தொற மாமா, கதவை தொற மாமா.
முத்தழகு? ஒண்ணு இல்ல மாமா, குளிச்சிட்டியான்னு கேட்டேன். குளிச்சிட்டு தானே இருக்கேன். என்ன மாமா குளிச்சிட்டு இருக்கியா? குளிச்சிட்டு தானே இருக்கேன். சரி சரி, பொறுமையா குளிச்சிட்டு வா. லூசா நீ? போ. ஸ்ரீஜா, பாண்டி மாமா வீட்ல தான் இருக்காருன்னு இப்ப வச்சு நம்புறியா? அது வந்து முத்தழகு பாரு, இனிமேல எனக்கு போன் பண்ண காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். சபாடா, காளி அண்ணா ஸ்ரீஜா ரூம்ல மைக் வச்சதுனால சிந்தாமணி என்ன பிளான் பண்ணான்னு தெரிஞ்சது. இல்ல அவ்வளவுதான். நம்ம கதை அம்பேல். என்ன ஸ்ரீஜா இது? சஞ்சீவ் இங்கேயும் இருக்கா, முத்தழகு கூடயும் இருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியல ஸ்ரீஜா. ஒருவேளை நம்ம கொன்னதான் நினைச்ச பாண்டி திரும்பி வந்துட்டானோ? மா, அதுக்கு சான்ஸே இல்லம்மா. சஞ்சீவ் தாம்மா ஏதோ ப்ளே பண்றான். சஞ்சீவ் அங்க இங்கன்னு என்ன ப்ளே பண்ணாலும் எல்லா பிளேயும் நாளைக்கு வரைக்கும் தான். நாளைக்கு கோவில்ல சஞ்சீவ் அபிக்கு மறுத்தாலி கட்டும் போது அப்போ பாண்டி அங்க இருந்துதானே ஆகணும். 2 பேரும் எப்படி ஒன்னா ஒரே இடத்துல இருக்காங்கன்னு நான் பாக்குறேன். போலாமா? என்ன மாமியாரும் மருமகளும் ஒண்ணா வந்திருக்கீங்க? இன்னைக்கு நாம அபி சஞ்சீவ் சார் கல்யாணத்துக்கு போறோம்ல. ஆமா, அதுக்கு என்ன? அவங்களுக்கு கொடுக்க நாங்க ஒரு gift வாங்கியிருக்கோம். கிஃப்டா? என்ன கிஃப்ட்? அத நீயே பாரு. முத்தழகு, எதுக்கு மோதிரம்லாம்? எதுக்கா? அபியும் சஞ்சய் சாரும் நமக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க. உனக்கு வேலை போட்டு கொடுத்திருக்காங்க. அத்தை மாமாவோட 60ஆம் கல்யாணத்து செலவை மொத்தமா அவங்களே ஏத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சஞ்சீவ் சார் அபி கழுத்துல தாலி கட்டும் போது நம்ம வெறும் கையோடையா போக முடியும்? அதான் இந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்தோம். அம்மா, இந்த மோதிரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கோயில கல்யாணத்தப்ப சஞ்சய் சார் கையில நீ தான் இந்த மோதிரத்தை போடணும், சரியா? என்னமாமா, சஞ்சய் சாருக்கு மோதிரம் போட்டு விட்டுருவல்ல? நானா? ஆமா. இல்ல, நான் எதுக்கு சஞ்சய் சாருக்கு மோதிரம் எல்லாம் போட்டுக்கிட்டு? நீ தானே மோதிரம் வாங்கின. கல்யாணத்துல வச்சு நீயே சஞ்சீவ் சார் கிட்ட இந்த மோதிரத்தை கொடுத்துரு. இல்ல பாண்டி, மோதிரத்தை சபையில கையில கொடுத்தா அது அவ்வளவு நல்லா இருக்காதுடா. நீயே சஞ்சீவ் சார் கையில மோதிரத்தை போட்டு விட்டுரு. சரி, பாக்கலாம். சரியா? எனக்கு இப்ப வேலை இருக்கு முத்தழகு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் ரெடியா இருங்க. சஞ்சீவ், இங்க வா. சஞ்சீவ், நான் இன்னைக்கு சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன்னு தெரியுமா? நீ, நான், நம்ம குழந்தை
3 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கிட்டேன். நீ இன்னைக்கு என் கழுத்துல கட்ட போற தாலி நான் சாகுற வரைக்கும் எனக்கு நிலைச்சிருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நமக்குள்ள சின்னதா கூட எந்த பிரச்சனையோ இல்ல மனஸ்தாபமோ வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். சரி சஞ்சீவ், கல்யாணத்துக்கு போக டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் போய் கிளம்பி வா. ம். வா சஞ்சீவ், உனக்காக தான் காலையில இருந்தே வெயிட்டிங். எங்க போயிட்டு வர? முத்தழகு வீட்டுக்கா? ம், தெரியும். நான் கேட்ட இந்த கேள்விக்கு உன்கிட்ட பதில் இருக்காதுன்னு. சஞ்சீவ், நீ இத்தனை நாளா பாண்டியாவும் சஞ்சீவாவும் தனித்தனியால் கெட்ட போட்டு அபி, முத்தழகு, நம்ம வீட்டு ஆளுங்களையும் முத்தழகு வீட்டு ஆளுங்களையும் நல்லா ஏமாத்திட்டு இருந்த. உன்னால என்ன ஏமாத்தவே முடியாது. இன்னைக்கு உனக்கு கோவில்ல கல்யாணம், அபி கழுத்துல மறுதாலி கட்டணும். சோ உன் கல்யாணத்தப்ப நீ சஞ்சீவா மணமேடையிலையும் பாண்டியா முத்தழகு கூடயும் ஒரே நேரத்துல இருந்தாகணும். அப்படி இல்லனா அது ஏங்கிற குவெஸ்டின் நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே வரும். குறிப்பா முத்தழகுக்கு வரும். ஏன்னா அவள அந்த அளவுக்கு தூண்டி விட்டுருக்கேன். மா, சொல்லு ஸ்ரீஜா. ஒரு ஆளு 2 பேரா ஒரே இடத்துல இருக்க சான்ஸ் இருக்கா? ஆ, அது எப்படி ஸ்ரீஜா? ஒரே ஆளு 2 பேரா ஒரே இடத்துல இருக்க முடியும்? சான்ஸே இல்ல. அப்போ சஞ்சீவ் இன்னைக்கு அபி முத்தழகு கிட்ட மாட்டிக்க போறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்ற? ஆ, டெஃபினெட்லி. சஞ்சீவ், முத்தழகு கழுத்துல நீ தாலி கட்டின விஷயம் அது அபிக்கு தெரிஞ்சதுன்னு வெச்சுக்கோ. அடுத்த செகண்டே அபிக்கும் அவ குழந்தைக்கும் ஏதாவது ஒன்னு ஆயிடும். இது நான் ஏன் சொல்றேன்னா, ஏற்கனவே அப்படிதான் நடந்திருக்கு. நீ தான் ஹாஸ்பிடலுக்கு வந்து சாக கடந்த அபி கிட்ட நான் உன் சஞ்சீவ்னு சொல்லி அவ உயிரை நீ காப்பாத்துன. உயிர் கொடுத்த நீயே இன்னைக்கு அவ உயிரை எடுக்க போற. முத்தழகுக்கு நீ பாண்டி இல்லங்கிற உண்மை தெரிஞ்சா அவ தூக்குல தொங்கிடுவா. இப்போ உன் கையில 2 உயிர் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஏ ஸ்ரீஜா, 3 உயிரடி. அபி வயித்துல இருக்கிற குழந்தையும் சேர்த்துக்கோ. ஆமால, பாத்தியா, மறந்தே போயிட்டமா. ம். பார்க்கலாம் மிஸ்டர் சஞ்சீவ், இன்னைக்கு கல்யாணத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு. ஐ எம் வெயிட்டிங். சஞ்சீவ்
சஞ்சீவ் சார் அபி கழுத்துல தாலி கட்டும்போது நம்ம வெறும் கையோடயா போக முடியும்? அதான் இந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்தோம். ஆமா, இந்த மோதிரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கோயில்ல கல்யாணத்தப்ப சஞ்சீவ் சார் கையில நீ தான் இந்த மோதிரத்தை போடணும், சரியா? நைட்டு முத்தழகு வீட்டுக்கு போன மாப்பிள்ள திரும்பி வந்தானா இல்லையான்னு தெரியலையே. ஸ்ரீஜா, நீ போடல சஞ்சீவ் ஒரு மாதிரி ஆயிட்டாண்டி. என்ன இவளுங்க 2 பேரும் மாப்பிள்ள ரூம்குள்ள இருந்து வராளுங்க? மாப்பிள்ள எப்போ வந்த? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரியா இருக்க? அந்த ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் ஊரும்ல இருந்து வெளியே போறாளுங்க. உன்னை ஏதாவது சொன்னாலுங்களா? என்ன மாப்பிள்ள சொன்னாலுங்க? நான் இன்னைக்கு அபி முத்தழகு கிட்ட கண்டிப்பா மாட்டிப்பேனா? அவளுங்க கிடக்குறாளுங்க, விடு மாப்பிள்ள. இல்ல மாமா, உண்மை தெரிஞ்சா நான் மாட்டிப்பேனா? அபி முத்தழகு என் மேல கோவப்படுவாங்கங்கிற பயம்லாம் எனக்கு இல்லை. எனக்கு என்ன பயம்னா, உண்மை தெரிஞ்சு அதனால அதிர்ச்சியாகி அபி வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. மாப்பிள்ள, நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது மாப்பிள்ள. நீ மாட்ட தைரியமா இரு மாப்பிள்ள. இந்த ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் இப்ப எதுக்கு தெரியுமா உங்ககிட்ட பேசிட்டு போறாளுங்க? உன்னை குழப்பி விட்டு உனக்கு பயத்தை உண்டாக்கலான்னு தான். உனக்குள்ள உண்டாகிற அந்த பயமே உன்னை தப்பு செய்ய வச்சு தங்கச்சி முத்தழகு கிட்ட உன்னை மாட்டி விட்டுடும். அதுக்கு தான். ஆனா நீ பயப்படாம இரு மாப்ள, தைரியமா இரு. உன் பிளான் உன்னை கண்டிப்பா காப்பாத்தும். ஆமா மாமா, நம்ம தைரியமும் புத்திசாலித்தனமும் மட்டும்தான் நம்மளை காப்பாத்தும். ஆமா மாப்ள, உன் பிளான் தான் என்ன? இருங்க மாமா, ஒரு போன் ஒன்று இப்ப பேசிட்டு வந்துடுறேன். என்ன மச்சான் கூப்பிடுறான்? சொல்லு மச்சான். ஓகேடா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கண்டிப்பா வரேன். சரி மச்சி, ரொம்ப தேங்க்ஸ்டா. என்ன மாப்ள, போன் பேசிட்டியா? அது சரி மாப்ள, உன் பிளான் தான் என்ன? ஆமா, என்ன சஞ்சீவ், நான் உன்கிட்ட முன்னாடியே என்ன சொன்னேன்? நீ இன்னும் கிளம்பாம இருக்க? இப்ப 2 பேரும் எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாம தானமா சிரிக்கிறோம். காளி அண்ணா, நீங்க முதல்ல வெளியே போங்க, அப்பதான் சஞ்சீவ் கிளம்புவான். சரிம்மா. கடைசி வரைக்கும் பிளான் என்னன்னு சொல்லாமலேயே வெளியே அனுப்புறானே. சரிம்மா. சஞ்சீவ், சீக்கிரமா ரெடி ஆகு. சரி அபி, நான் ரெடி ஆகிறேன். நீ போ. ஆமாமா, சீக்கிரம் வந்துருங்க. டேய் சந்தோஷ். அம்மா,
சஞ்சீவ் அபி கல்யாணத்துக்கு தேவையான வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? அம்மா ஐயர்கிட்ட சொல்லிட்டேன். இந்நேரம் அவர் கோயிலுக்கு போயிருப்பாரு. அப்புறம் கல்யாணத்துக்கு தேவையான தேங்காய், பூ, பழம், மாலை இது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அப்புறம் சமையலுக்கு தேவையான பொருள்லாம் கடையில ஆர்டர் பண்ணியாச்சு. இந்நேரம் அதெல்லாம் கோயிலுக்கு போய் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி கன்ஃபார்மா பண்ணிட்டேன். சோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. நாம கோயிலுக்கு கிளம்ப வேண்டிய ஒர்க் தான் பெண்டிங்ல இருக்கு. சரிடா. டேய், அபி சஞ்சீவ் கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ண முத்தழகு இல்லாம 4 சுமங்கலி பொண்ணுங்களுக்கு சொல்ல சொல்லிருந்தனே, சொல்லிட்டியா? சொல்லியாச்சுமா, வந்துருவாங்க. அக்கா அங்க பாருக்கா,